ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களுக்கும் நமஸ்காரம். இன்று நம்முடைய உபன்யாசம் வழங்க இருப்பவர் இஸ் கிரேஸ் பந்து பலதேவதாஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. தண்டத் பிரணாம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களுக்கும் ஷேர் என்னுடைய பண்ணிக்கோங்க பிரபு. வணக்கம். ஆர் யூ வாண்ட் மீ டு ஷேர் பிரபு? பண்ணுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஸோ எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய வணக்கம். ஆம், என்னுடைய வாய்ஸ் கிளியரா கேக்குதா எல்லாருக்கும்? ஹரே கிருஷ்ணா. நல்லா கேக்குதுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸோ நாம் இன்று 18வது பாசுரத்தில் இருக்கிறோம். பாசுரத்தை ஒரு முறை வாசித்து நாம் முன் செல்வோம். உந்து மதகளிற்றன் ஓடாத தோள்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிறவாய் வந்து எங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஸோ உந்து மதகளிற்றன், உந்து மதகளிற்றன் அதோடைய அர்த்தம் ஒரு ஒரு சொல்லுக்கும் என்ன அர்த்தம்ங்கிறத பார்ப்போம். உந்து மதகளிற்றன் அப்படின்னா மதநீர் சிந்தும் யானைகளை உடையவன். அந்த ஏன் மதநீர் சிந்தும் யானைகள் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னா அவ்வளோ ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத உணர்த்துறதுக்காக மதநீர் சிந்தும் யானைகளை உடையவர். ஓடாத தோல்வலியன், ஓடாத அப்படின்னா தோற்காத. ஸோ இந்த பர்டிகுலர் பா பாவையில் அதோடைய அர்த்தம் போரில் பின்வாங்காத, ஓடாத தோல்வலியன், போரில் பின்வாங்காத தோல் வலிமை உடையவர். நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய், இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நந்தகோபருடைய மருமகளாக நப்பின்னையே, பரமேஸ்வர் கௌரவ் பிரபு சொன்ன மாதிரி நப்பின்னை வந்து இட் இஸ் ஷீ இஸ் நத்திங் பட் ஸ்ரீமதி ராதாராணி. நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். கந்தம் கமழும் குழலி. ஸோ கந்தம் கமழும் குழலி அப்படின்னா அந்த கூந்தல்ல வாசனை சிந்தும் கூந்தலை உடையவர், உடையவளே அப்படின்னு சொல்லிட்டு நப்பின்னே சொல்றாங்க. வந்து எங்கும் வந் குழலி கடை திறவாய், வாசலை திறப்பாயாக. வந்து எங்கும் கோழி அழைத்தனகான், நாலா பக்கமும் வந்து எங்கும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்துல நாலா பக்கமும் நான்கு திசைகளிலும் கோழி அழைத்தனகான். ஸோ நம்ம எல்லாம் அந்த முன்னாடி சமயத்துல கோழி கூவுறது தான் ப பகலை குறிக்கும். இப்போ அதெல்லாம் மாறி போய்விட்டது. ஸோ வந்து எங்கும் கோழி அழைத்தனகான், கோழிகள் கூவுகின்றன, கேட்கவில்லையா? அதுக்கப்புறமா மாதவி பந்தல் மேல். ஸோ மாதவி பந்தல் மேல் அப்படின்னா பு- அஹ், மா இந்த இடத்துல இதை இதை விட மேலாக அப்படின்னா குறுக்கத்தி கொடியின் மேல். குறுக்கத்தி கொடிங்கிறது அது ஒரு வகையான படரும் வகை. ஸோ அந்த குறுக்கத்தி கொடியின் மேலே என்ன இருக்கிறது? பல்கால் குயிலினங்கள் கூவினகான். குயிலினங்கள் கூவத் தொடங்கி விட்டன. அந்த குறுக்கத்தி கொடி மேல குயிலினங்கள் கூவத் தொடங்கி விட்டன. அடுத்தது பந்தார் விரலி உன் மைத்துனன், பந்தார் விரலி, பூப்பந்தை போன்ற மென்மையான விரல்களை கொண்டவளே. அதுக்கப்புறமா உன் மைத்துனன் பெயர் பாட, பகவான் கிருஷ்ணனின் பவித்திர நாமத்தை ஜபிப்பதற்காக, அவரின் புகழை பாடுவதற்காக. செந்தாமரை
செந்தாமரை கையால். ஸோ அப்படின்னா அளவு மாறாத உன் அழகிய வளைகள் செந்தாமரை கையால்னு செந்தாமரை கையால். தாமரை போன்ற கையை உடையவளே செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப அளவு மாறாத உன் அழகிய வளையல்கள் ஒலிக்க ஒலிக்க. ஸோ அந்த வளையல்களுடைய வர்ணனையிலையும் ரொம்ப அருமையாக ஒரு வளையலுக்கும் இன்னொரு வளையலுக்கும் அளவு மாறாமல் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அளவு மாறாத உன் அழகிய வளையல்கள் ஒலிக்க வந்து திறவாய், வாசல் கதவை திறப்பாயாக. மகிழ்ந்தேலோர் எம்பாவாய், நாங்கள் எல்லாரும் மகிழ்ச்சி அடைவோம். ஸோ இந்த பாவையோட பொருள் என்ன அப்படின்னா, மதநீர் சிந்தும் யானைகளை உடையவனும் போரில் பின்வாங்காத தோல் வலிமை உடையவருமான நந்தகோபாரின் மருமகளே நப்பின்னை பிராட்டியே, வாசனை சிந்தும் கூந்தலை உடையவளே உன் வாசல் கதவை திறப்பாயாக. கோழிகள் கூவும் ஒலி நாலாபுறத்தில் இருந்தும் கேட்கின்றது. குறுக்கத்தி கொடியின் மேல் அமர்ந்து குயில்கள் பாடத் துவங்கிவிட்டன. பூப்பந்தை போன்ற மென்மையான விரல்களை கொண்டவளே, உன் கணவனின் புகழ் பாட நாங்கள் வந்துள்ளோம். அளவு மாறாத உன் அழகிய வளையல்கள் ஒலிக்க செந்தாமரை கையால் உன் வாசல் கதவை திறந்தால் எங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஸோ இதுவரைக்கும் இருந்த 17 பாசுரங்களில் கண்ணனின் அருளை பெறுவதற்காக தோழிகள், கோபியர்கள் உள்ளிட்ட அனைவரையும் ஆண்டாள் எழுப்புகிறார். அதற்கு பின்பாக கிருஷ்ண பகவானின் வீட்டிற்கு சென்று கிருஷ்ண பகவானை எழுப்புவதற்காக முதலில் நப்பின்னையை எழுப்புகின்றதாக அமைகிறது இந்த பாடல். இதற்கு முன்னர் தோழியர்கள் கோபியர்களை எழுப்பி கிருஷ்ண பகவானின் பெருமைகளை கூறி தன்னுடன் எல்லாரையும் அழைத்து வருகிறார் ஆண்டாள் நாச்சியார். பகவான் கிருஷ்ணரின் வீட்டிற்கு சென்று இதற்கு முன்பு என்ன செய்கிறார்னா, காவலாளியை எழுப்புகிறார். பிறகு யசோதா மையா, நந்தகோபர், பலராமர் இவங்க எல்லாரும் எழுப்புறாங்க. இதுதான் நம்ம இந்த 17 பாசுரங்கள்ல பார்த்துருக்குறோம். இன்னைக்கு நப்பின்னையை இன்னைக்கு நப்பின்னையை எழுப்புகிறார். நப்பின்னை எழுப்புவதற்காக இந்த பாடல் அமைந்துள்ளது. ஸோ இதுல எதற்காக நப்பின்னையை எழுப்புகிறாள் அப்படின்னா, பரமேஸ்வர் கௌரப்பிரபு சொன்ன மாதிரி நம்ம ஸ்ரீ சம்பதராயம் கோயில்களுக்கு செல்லும்போது முதலில் தாயாரை வழிபட்டு அதற்கப்புறம்தான் நாம் அந்த சன்னதிக்கு நாம் செல்வோம். அதே மாதிரி பகவான் கிருஷ்ணரின் அருளை பெறுவதற்கு முதலில் அவரை எழுப்புவதற்கு முன்பாக முதலில் நப்பின்னையை எழுப்புகிறார் ஆண்டாள் நாச்சியார். ஸோ இதில் ஒரு வார்த்தைக்கும் நிறைய அர்த்தம் இருக்கு. முதல் வார்த்தை இதுக்கு இதுக்கு நடுவில் இதுக்கு பின்னாடி கொஞ்சம் கான்டெக்ஸ்ட் இருக்கு. உந்து மதகளிற்றன். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், நந்தகோபர் அவர்கிட்ட நிறைய மாடுகள் இருந்தன, லட்சம் கணக்கான மாடுகள் இருந்தன. ஆனா அவர்கிட்ட யானைகள் இல்லை. யானைகள் யார்கிட்ட இருந்தது? வசுதேவர்கிட்ட இருந்தது. இப்போ யானைகள் வசுதேவர்கிட்ட இருக்கும்போது எப்படி உந்து மதகளிற்றன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தகோபாரை சொல்கிறார்கள் அப்படின்னா இந்த கமெண்ட்ரியில என்ன சொல்றாங்க ஆச்சாரியர்கள் அப்படின்னா, வசுதேவரும் நந்தகோபரும் மிக நெருங்கிய நண்பர்கள். அதனால ஒருத்தர்கிட்ட இருந்தது இன்னொருத்தர்கிட்ட இருந்த மாதிரி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் வசுதேவர்கிட்ட நிறைய யானைகள் இருந்ததனால்
ஆம், நந்தகோபரிடமும் யானைகள் இருந்ததாக அர்த்தம் என்று என்று இந்த வர்ணனை கூறுகின்றது. ஸோ அது வந்து இந்த உந்து மதகளிற்றன். ரெண்டாவது வந்து ஓடாத தோல்வலியன். ஸோ ஓடாத தோல்வலியன்னா போரில் பின்வாங்காத தோள்களை உடைய நந்தகோபர். ஸோ இதில் வந்து கமெண்ட்ரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் கிருஷ்ண பகவான் வந்து தன்னுடைய சி- சி- ஆம், பர்சானால கோகுலம்ல வந்து இருக்கும்போது நிறைய அசுரர்களை வதம் செய்தார். ஸோ அதே வந்து நம்முடைய ஆச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ம், நந்தகோபர் வந்து ரொம்ப ஆம், ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வாரியர். எப்பயுமே வந்து எதிராளியிடம் பின்வாங்காத த- ஒரு வீரர். அதனால கம்சன் வந்து எல்லாரையும் நந்தகோபாலுடைய வீட்டுக்கு அனுப்பாம கோகுலத்திற்கு அனுப்பினார் அப்படின்னு வந்து ஒரு வர்ணனை சொல்லியிருக்கு. எதுக்குன்னு நந்தகோபாரை பத்தி சொல்றதுக்கு. நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். ஸோ இதுல என்ன இருக்கு அப்படின்னா, நந்தகோபாலன் மருமகளே. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த ம், ஆஹ், வேத காலங்கள்ல வந்து ஒரு ஒரு வீட்டின் மருமகளாக தன்னை ஆஹ், எல்லாரையும் அழைப்பதை விரும்பினார்கள். திருமணம் செய்து போன பிறகு எந்த வீட்டின் மருமகளோ அந்த வீட்டின் மருமகளாக தன்னை அழைப்பதையே எல்லாரும் விரும்பினார்கள். அதுக்கப்புறமா வந்து நந்தகோபாலன் மருமகளையும் சொன்ன பிறகு குறிப்பிட்டு பெயரை சொல்றாங்க, நப்பின் நாய். இது எதற்காக அப்படின்னா, பகவான் கிருஷ்ணர் தோன்றிய பிறகு கோகுலத்துல எல்லா இளம்பெண்களும் தன்னை பகவான் கிருஷ்ணரின் மனைவியாக பாவித்தார்கள். தன்னை நந்தகோபாரின் மருமகளாக பாவித்தார்கள். அதனால நந்தகோபாலன் மருமகளே அப்படின்னு சொல்லும்போது நப்பின்னை வந்து அமைதியாக இருந்தாள். அதுக்கப்புறமா வந்து என்ன வர்ணனையில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஸோ அமைதியாக இருந்தால் சரி, நப்பின்னை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நப்பின்னை வந்து அமைதியாக இருந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு வர்ணனை சொல்கிறது. அதற்கப்புறமாக குறிப்பிட்டு நப்பின்னை அப்படின்னு பெயரை சொல்கிறார்கள். அப்போ என்ன ஆகுது? நப்பின்னையின் மனம் குளிர்கிறது. இல்லை, நந்தகோபரின் மருமகளாக நம்மைத்தான் சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து இந்த பர்டிகுலர் ஃப்ரேஸ்க்கு வர்ணனை கொடுத்திருக்கிறார்கள். நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். அதற்கப்புறமா கந்தம் கமழும் குழலி. ஸோ நல்ல நறுமணம் கூடிய கூந்தல் உடையவளே அப்படின்னு இதோடைய அர்த்தம். இப்போ நம்ம வந்து இதற்கு என்ன வர்ணனை கொடுத்திருக்கு அப்படின்னா, இதற்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் மலரிட்டு நாம் முடியோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவை நோன்புல ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறார். ஸோ எப்படி நாம் விரதம் இருப்போம் அப்படின்னா, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு. அதில் ஒன் ஆஃப் த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து மலரிட்டு நாம் முடியோம், நாம் மலர்களை நாம் சூடிக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு. ஆனால் வந்து நப்பின்னையுடைய கூந்தலே வந்து ரொம்ப இதுவாக இருக்கு, ஆம், மனமுடையதாக இருக்கின்றது. அதனால வந்து என்ன என்ன அதனால வந்து மற்ற எல்லாரும் வந்து இந்த மாதிரி நோன்பு இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆஹ், நம்முடைய கூந்தல்ல வந்து இவ்வளோ நறுமணம் உள்ளதாக இருக்கும்போது நாம் நாம் அவருடன் செல்வது சரியல்ல அப்படின்னு சொல்லிட்டு நப்பினை ஒரு ஒரு செகண்ட் வந்து நினைக்கிறார்கள். ஸோ அதை போக்குவதற்காக கந்தம் கமழும் குழல், அந்த கூந்தல்லையே மனம் இருக்கின்றது என்பதை சொல்கிறார்களாக வர்ணனை சொல்லப்படுகிறது. கடை திறவாய் மீன்ஸ் கதவை திறப்பாயாக.
அதற்கு என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, பகவான் கிருஷ்ணரின் சங்கத்தை நீ மட்டும் அனுபவிப்பது நியாயமல்ல. பகவான் கிருஷ்ணரின் சங்கத்தை, அருளை நாம் எல்லோரும் பெற வேண்டும். அதற்காக தயவு கூர்ந்து கதவை திறப்பாயாக அப்படின்னு சொல்லப்படுகிறது. ரெண்டாவது, வந்து எங்கும் கோழி அழைத்தனகான். வந்து எங்கும் அப்படின்னு 4 திசைகளிலும். ஸோ இந்த கோழிகள் வந்து 4 திசைகளிலும் வந்து அழைக்கின்றன. அதனால் இது பகலாகிவிட்டதன் பகலாகிவிட்டதை உணர்த்துகின்றன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ நப்பின்னை வந்து அஹ், ஒரு ஒரு காரணமாக சொல்கிறார்கள் ஏன் வந்து கதவை திறக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு. அதுக்கப்புறமா வந்து கோழிகள் ஒரு பக்கம், அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்க, மாதவி பந்தல் மேல் குர்க்கத்தி கொடியின் மேலாக பல்கால் குயிலினங்கள் கூவின கான். குயிலினங்கள் வந்து கூவுகின்றன. ஸோ குயிலினங்கள் வந்து கூவுகின்றன அப்படின்னா நப்பின்னை, அதுக்கு இதற்கு வந்து வர்ணனை என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, நப்பின்னை பிராட்டியார் மனதிற்குள் நினைக்கிறார், இந்த மாதிரி அவர்கள் வந்து ஏன் கூவுகிறார்கள் அப்படின்னா அவரால் உறங்க முடியவில்லை, அதனால் கூவுகிறார்கள் அப்படின்னா அப்படின்னு நப்பின்னை பிராட்டி நினைப்பதாகவும், அதற்கு பதிலாக ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் வீழ்த்தெழுந்து விட்டார்கள், யாராவது ஒருவராக இருந்தால் பரவாயில்லை, எல்லாரும் சேர்ந்து கூவுகிறார்கள், இதற்கு அர்த்தம் ஆல்ரெடி பகலாகி விட்டது அப்படின்னு. இதுல வந்து இன்னொரு அர்த்தம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா வந்து, முக்தி அடைந்த ஆத்மாக்கள் பகவானின் திருவடியை சென்றடைந்த பிறகு இந்த சம்சார உலகத்தை பற்றி நினைப்பதில்லை. அதே போல குக்கத் இந்த குர்க்கத்தி கொடியின் மேல் அமர்ந்த குயில்கள் வேறு எதையும் பற்றி நினைப்பதில்லை, பகவானை பற்றி மாத்திரம் சிந்திக்கிறார்கள். அதனால்தான் எல்லா குயில்களும் கூவுவதாக ஒரு வர்ணனை கூறப்படுகிறது இந்த பர்டிகுலர் ஃப்ரேஸின் மேல. அதனால பகவானை பிரிந்திருப்பதின் துயரத்திற்காக இந்த குயில்கள் கூவுகிறது, தயவு செய்து வந்து திறப்பாயாக அப்படின்னு. அதற்கு அடுத்ததாக பந்தார் விரலி, பூப்பந்தை போன்ற விரல்கள் உடைய நப்பின்னையே அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து இன்னொரு 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 வர்ணனை என்ன என்ன கூட என்ன கூறப்பட்டிருக்கு அப்படின்னா வந்து, புருஷ கார பாவா அப்படின்னு அப்படின்னு ஒரு கான்செப்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. பந்தார் விரலி, ஸோ பகவானின் லீலையாக தோன்றுகின்ற இந்த உலகத்தை கையில் கொண்டவளே. நரம், நரம்ங்கிறது வந்து இந்த உலகம், இந்த உலகத்தை படைத்தவர் நாராயணன், அது வந்து ஒரு 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 விதமான சொல். இன்னொரு வந்து விபூதி அப்படிங்கிறது இந்த உலகம், அதை படைத்தவர் விபூதிமான். ஸோ என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா வந்து, பகவானின் படைப்பான இந்த உலகத்தை தன் கையில் கொண்டு பகவானிடம் விளையாடுகிறார் நப்பின்னை அப்படின்னு இன்னொரு வர்ணனை சொல்றாங்க அஹ், நம்முடைய ஆச்சாரியர்கள். அதுக்கப்புறமா உன் மைத்துனன் பெயர் பாட. ஸோ இது நம்ம எல்லாருக்கும் தெரியும், பகவான் கிருஷ்ணரின் புகழை பாடுவதற்காக நாம் எல்லாரும் வந்திருக்கிறோம். ஸோ இந்த நகர சங்கீர்த்தனம், பகவானின் பவித்திர நாமை சொல்வதன் சங்கீர்த்தனம் வந்து நம்ம அதன் பெருமை வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ நிறைய பகவத்கீதா, ஸ்ரீமத் பாகவதம், அதே போன்ற எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கு. பகவத்கீதாவில் வந்து 10வது அத்தியாயமுடைய 25வது ஸ்லோகால என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, யஜ்ஞானாம் ஜப யஜ்ஞோஸ்மி. எல்லா இந்த யஜ்ஞங்களில் பகவானின் பவித்திர நாமை ஜபிக்கும் யஜ்ஞா நான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணர் சொல்றார்.
ஸோ அந்த மாதிரி பகவானின் பவித்திர நாமத்தை ஜபித்தல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்க? செந்தாமரை கையால். ஸோ தாமரை போன்ற கையை உடையவளே அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா வந்து பகவான் உடைய பகவானை சேவிப்பதற்காக ஆம், நப்பின்னை எப்பொழுதுமே தயாராக உள்ளாள். அதே போல மென்மையான கைகளால் பகவானை சேவிக்கிறார். ஸோ பகவானுடைய பக்தர்களை புகழ் ஆம், புகழை புகழாரம் செய்வது நம்முடைய மனதை தூய்மைப்படுத்தும், நம்முடைய மனதில் இருக்கின்ற கலங்கங்களை நீக்கும். அதனால செந்தாமரை கையால் எதற்காக சொல்கிறார்கள் அப்படின்னா வந்து செந்தாமரை கைன்னு சொல்லும்போது நம்முடைய இந்த கரங்களால் பகவான் கிருஷ்ணர் எழுப்பி நம்மையும் காப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார்கள். சிறார் வளை ஒலிப்ப. ஸோ வளை ஒலிப்ப. So, நம்ம வந்து இந்த வளையல்களுடைய ஒலி வந்து எப்போ கேட்கும் அப்படின்னா அந்த வளையல்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது ஒலி கேட்கும். வளையல்கள் வந்து சேராம இருந்ததுன்னா ஒலி ஒலி கேட்காது. சீரார் வளை ஒலிப்ப. ஸோ அப்படின்னா பகவான் கிருஷ்ணருடன் நம் சங்கத்தை கொள்வது வந்து பகவானிடம் சேர்கிறதை உணர்த்துகிறது. அதனால வந்து இந்த இடத்துல சீரார் வளை ஒலிப்ப அப்படிங்கிற வார்த்தை வந்து யூஸ் செய்யப்பட்டிருக்கு, உபயோகிக்கப்பட்டிருக்கு. வந்து திறவாய், வந்து கதவை திறப்பாயாக. வந்து கதவை திறந்தால் என்ன ஆகும்னா மகிழ்ந்தேலோர் எம்பாவாய், நம்மளுடைய நம்முடைய மனம் மகிழ்ச்சி அடையும். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா வந்து பகவானுடைய மகிழ்ச்சி அடையும். ஏன்னா இந்த ஆனந்தம்ங்கிறது இந்த பூவுலகத்தில் இருக்கிற எல்லா ஆனந்தமும் வந்து டெம்பரரி ஆனது. ஆனால் பகவானின் ஆம், அருளை பெற்று பகவானின் சங்கத்தை பெறுதல் மூலமாக வருகின்ற ஆனந்தம்ங்கிறது வந்து பர்மனண்ட். ஸோ அது வந்து பேரானந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த ஒரு ஒரு மிக அருமையான ஒரு லீலா லீலைகள் வந்து லீலை வந்து நடந்திருக்கிறது இந்த ஆனந்தத்தை பற்றி. அது வந்து ராமானுஜரின் வாழ்வியல்ல வந்து ஒரு லீலையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இந்த 18வது அஹ், மகிழ்ந்தேலோர் எம்பாவா, இந்த இந்த மகிழ்ச்சி இருக்கு இல்லையா, இந்த பகவானின் அருளை பெறுவதற்காக அவருடைய தரிசனத்தை பெறும்போது வருகின்ற மகிழ்ச்சி உணர்த்துகின்ற இந்த 18வது பாவைக்கு வந்து ஒரு லீலை இருக்கிறது. திருக்கொட்டியூர் அப்படின்னு ஒரு கிராமத்துக்கு வந்து ஸ்ரீ சம்பிரதாயத்தின் மேன்மையான பக்தரான ராமானுஜர் வந்து செல்லும்போது அவர் நாள்தோறும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் வைஷ்ணவர்கள் வந்து என்ன செய்வாங்க, அன்றாட இதற்காக வந்து பவதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ன கிடைக்கிறதோ அது மாத்திரம்தான் அன்னைக்கு அவங்க யூஸ் செய்வாங்க. ஸோ அது போக டெய்லி அது மாதிரி தினமும் ராமானுஜர் வீட்டிற்கு சென்று இதை சென்று செய்கிறார் திருக்கொட்டியூர் அப்படின்னு ஒரு கிராமத்தில். ஸோ மார்கழி மாசத்துல இந்த திருக்கொட்டியூர் கிராமத்தில் இந்த 18வது பாசுரத்தை அவர் பாடி செல்கின்ற போது அவருடைய ஆச்சாரியரான திருக்கொட்டியூர் நம்பி உடைய வீட்டின் வாசலை அடைகிறார். ஸோ அந்த வீட்டின் வாசலின் முன்பு நின்று இந்த பாடலை பாடும் பொழுது அந்த கடைசி வரி செந்தாமரை கையால் சீரார் உலை அஹ், சீரார் வலை ஒலிப்ப கடை திறவாய் அப்படின்னு ராமானுஜர் பாடி அந்த அந்த பாடலுடைய வரிகளில் வந்து ராமானுஜர் வந்து அவ்வளோ ஆழ்ந்து போகிறார். ஆழ்ந்து போகி
அவருடைய அவருடைய கண்ணில் வந்து அவருடைய உள்ளத்திலும் அவருடைய இருதயத்திலும் நப்பின்னை தோன்றுகிறார். நப்பிள்ளை தோன்றும் போது அவர் வந்து ஒரு ஒரு மாதிரியான பக்தியில வந்து அவர் நர்த்தனம் ஆடுகிறார். ஸோ நர்த்தனம் ஆடும்போது உள்ள என்ன பண்றாங்க, இந்த அஹ், இதை வந்து எல்லாரும் எல்லாரும் வந்து இவரிட போய் சொல்கிறார்கள். இந்த மாதிரி ஒருவர் வந்திருக்கிறார், அஹ், பக்தியில் நடனம் ஆடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு திருக்கொட்டியூர் அஹ், நம்பியார் கிட்ட போய் சொல்கிறார்கள். ஸோ நம்பியார் கிட்ட சொல்லும்போது அந்த அவருடைய அவருடைய அஹ், அஹ், அவருடைய மகளான தேவகி பிராட்டி வந்து கதவை திறக்கிறாள். கதவை திறக்கும்போது அந்த தேவகி பிராட்டியாரை பார்க்கும்போது நப்பின்னையே தரிசனம் செய்வதாக அஹ், செய்ததாக ராமானுஜர் நினைத்து அவ்வளவு ஒரு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி பேரானந்தத்திற்குள் சென்று விடுகிறார். அதற்கப்புறமா அவருக்கு தெரிய திருக்கோட்டியூர் நம்பி வந்து அஹ், இவருக்கு வந்து கையை வைக்கும்போது, ராமானுஜர் மேல் கையை வைக்கும்போது மீண்டும் அவருக்கு நினைவு வருகிறது. ஸோ அவ்வளவு ஒரு இந்த 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 பாடலை பாடும் பொழுது ராமானுஜர் அவ்வளவு ஒரு அஹ், தெய்வ பக்தி உட்பட்டு நப்பி தேவகி பிராட்டி கதவை திறக்கும் பொழுது சாக்ஷாத் நப்பின்னையின் தரிசனம் கிடைத்ததாக தன்னை கருதி கொண்டு அவர் மூர்ச்சை அடைகிறார். ஸோ அவ்வளவு பக்தி பரவசத்தில் இருந்தார் ராமானுஜர். இந்த 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 பர்டிகுலர் இந்த பர்டிகுலர் திருப்பாவை, இந்த 18வது திருப்பாவை 18வது பாடலை பாடும்போது, ஸோ அதனால வந்து அவருக்கு திருப்பாவை ஜீயர், திருப்பாவை முனி அப்படின்னு பெயர் வந்தது. ஸோ அது வந்து கூறப்பட்டிருக்கு இந்த 18வது பாடலின் வர்ணனையை, 18வது பாடலின் மகிமையை கூறும்போது. ஸோ இப்போ வந்து இந்த பர்டிகுலர் பாசுரம் 18வது பாசுரத்துக்கு வந்து ஸ்ரீமத் பாகவதம்ல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, டைரக்டா சொல்ற மாதிரி எதுவும் டைரக்டா கனெக்டடா மாதிரி அவ்வளவா சொல்ல முடியாது. ஆனால் ஸ்ரீமத் பாகவதத்தை 10வது ஸ்கந்தத்தில் 51வது அத்தியாயத்தில் 29வது ஸ்லோகத்தில் என்ன பண்ணிருக்கு, முச்சுக்குந்தா அவருடைய பிரார்த்தனை. என்ன பிரார்த்தனை அப்படின்னா, மன்யே துவாம் தேவ தேவானாம் த்ரயாணாம் புருஷர்ஷபம் யத்பாதசே குஹாத்வாந்தம் பிரதீப பிரபயா யதா. மன்யே துவாம் தேவ தேவானாம். தோ தேவர்களின் தேவரான பகவான் கிருஷ்ணரே. த்ரயாணாம் புருஷர் சபம். ஸோ எல்லா மும்மூர்த்திகளிலும் பரமபுருஷரான பகவான் கிருஷ்ணரே. யத் பாதசே குஹாத்வந்தம். இந்த குகையில் உள்ள இருளை நீங்கள் அகற்றிவிட்டீர்கள். பிரதீபா பிரபயா யதா. ஸோ எப்படி அப்படின்னா வந்து பிரதீபா பிரபயா யதா, ஒரு விளக்கு எரியும் போது அந்த இடத்துல உள்ள இருள் வந்து அகன்றுவிடும். அதே போன்ற இந்த குகையினால் உள்ளே உள்ள இருட்டை நீங்கள் அகற்றிவிட்டீர்கள் அப்படின்னு வந்து முச்சுக்குந்தர் முச்சுக்குந்தன் வந்து பகவான் கிருஷ்ணரிடம் பிரார்த்தனை செய்கிறார். ஸோ இதில் பொருளுரையில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது பிரகாசத்தினால் மலை குகையின் இருளை மட்டுமன்றி முச்சுக்குந்தருடைய இதயத்தின் இருளையும் அகற்றினார் என்று விஸ்வநாத சக்கரவர்த்தி டாக்கூர் விஸ்வநாத சக்கரவர்த்தி குறிப்பிடுகிறார். சமஸ்கிருத மொழியில் இதயம் சில சமயங்களில் குஹா என்று வழங்கப்படுகிறது. அதாவது பெரிய குகை, ஆழமான ரகசியமான இடம் என்பது இதன் பொருளாகும். ஸோ நம்முடைய இருதயம் வந்து ஒரு குகை போன்றது. ஸோ அந்த குகையில் உள்ள இருளை நீக்குவதற்காக
பகவான் கிருஷ்ணரின் அருள் நமக்கு வேண்டும். அதற்காக இந்த பாடலில் ஆண்டாள் நாச்சியார் எல்லார் தோழிகளையும் வந்து பகவான் கிருஷ்ணரை எழுப்பி அவருடைய ஹிருதயத்தின் உள்ள இருளை போக்குவதற்காக சொல்கிறதாக ஒரு கம்பேரிசன். ஸோ நம்ம இருதயத்தில் உள்ள இருள் இருக்கா அப்படின்னு வந்து நம்ம எல்லாரும் கேட்கலாம். ஸோ இதில் வந்து இப்போ யாராவது ஒரு கண்ணாடி கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கண்ணாடியில் நம்முடைய மனது இல்லை நம்முடைய இதயத்தில் இருக்கிறத காமிக்கிற கண்ணாடி யாராச்சும் கண்டுபிடிச்சா நம்ம எல்லாருமே உள்ளே போகணும். அவ்வளோ அழுக்கு இருக்கு நம்முடைய உள்ளத்திலும் இருதயத்திலும். ஸோ அதை வந்து யாரால் அகற்ற முடியும் அப்படின்னா வந்து பகவான் கிருஷ்ணரால் மாத்திரம் தான் செய்ய முடியும். ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 2வது அத்தியாயம் 17வது ஸ்லோகத்தில் ரொம்ப ரொம்ப அருமையாக வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. ஸ்ருணுவதாம் ஸ்வகதா கிருஷ்ண புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனக ஹிருதயந்தஸ்தோஹி அபத்ராணி விதுனோதி சுஹுர்சதாம். ஸ்ருணுவதாம் ஸ்வகதா கிருஷ்ணா. பகவான் கிருஷ்ணரின் கதையை கேட்கும்போது, பகவான் கிருஷ்ணரின் லீலைகளை கேட்கும்போது அந்த லீலைகளில் என்ன உள்ளன? புண்ணியம் உள்ளது. ஸ்ருணுவதாம் ஸ்வகதா கிருஷ்ணா, புண்ணிய ஸ்ரவண. ஸோ அதனுள்ளே புண்ணியம் இருக்கிறது. அதை கேட்கும்போது நாம் புண்ணியம் அடைகிறோம். புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனக. ஸோ அதை கேட்கும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னா ஹிருதயந்தஸ்தோஹி அபத்ராணி, நம்முடைய இதயத்தின் உள்ளே இருக்கின்ற அபத்ராணி. பத்ரம் அப்படின்னா மங்களமானது, அபத்ரம் அப்படின்னா அதோடைய ஆப்போசிட். மிக ஆஹ், மங்களம் இல்லாதது மீன்ஸ் டர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அபத்த அபத்ராணி விதுனோத்தி. விதுனோத்தின துவைத்து எடுத்தல். என்ன பண்றாரு பகவான்? பகவானின் பவித்திர நாமத்தை ஜபிக்கும் பொழுது, பகவானின் லீலைகளை நாம் கேட்கும் பொழுது, பக்தர்களின் சங்கத்தில் கேட்கும் பொழுது பகவான் என்ன செய்கிறார்? ஒரு வாஷிங் மிஷினாக நம்முடைய இதயத்தின் உள்ளே நுழைந்து நம்முடைய இதயத்தில் உள்ள மலங்களை அகற்றுகிறார். ஹிருதயந்தஸ்தோஹி அபத்ராணி. எதற்காக செய்கிறார்? சுஹுர்சதாம். எல்லா ஜீவராசிகளின் உண்மையான நன்மை விளம்பி யார் அப்படின்னு கேட்டால் பகவான் கிருஷ்ணர் மாத்திரம்தான். நம்ம எல்லாரும் வந்து துபாயில் இருக்கோம், இங்கே இருக்கோம், அங்கே இருக்கோம். நம்முடைய நம்முடைய நண்பர்கள், நமக்கு தெரிந்தவர்கள் நிறைய இடத்துல நிறைய விதமான கஷ்டங்களில் இருக்கிறார்கள். ஸோ நம்முடைய வேலையை விட்டுட்டு வந்து அவங்களுக்கு போய் நம்ம உதவி செய்கிறோமா? நான் கண்டிப்பாக செய்யலை. நான் என்னுடைய வேலையை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் பகவான் கிருஷ்ணர் என்ன செய்கிறாரு? அவருடைய தாமமான கோலோக தாமம், அவருடைய கோலோக தாமம் வந்து ஒரு ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்டோ த்ரீ பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டோ 5 பெட்ரூம் வில்லாவோ கிடையாது. அவருடைய கோலோக தாமம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு பிரம்ம சமிதாவில் மிக ஒரு அருமையான வர்ணனை இருக்கிறது. சிந்தாமணி பிரகர சத்ம சுகல்ப விருக்ஷா லக்ஷாவிருத்தேஷு சுரபிரபிபாலயந்தம் லக்ஷ்மீ சஹஸ்ர சத சம்பிரம சேவியமானம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. சிந்தாமணி சத்ம சுகல்ப. தோ அந்த அவருடைய பேமெண்ட் வந்து கல்லினால் கிடையாது, சிந்தாமணினால் செய்யப்பட்டிருக்கின்றது. அப்புறமா கல்பவ்ருக்ஷா. ஸோ ஆர்டினரி மரங்கள் கிடையாது, கல்பவ்ருக்ஷ மரங்கள் உள்ளன. ஸோ நம்ம கேட்பதை அருளக்கூடிய மரங்கள். சுரபி அபிபாலயந்தம், லட்சக்கணக்கான சுரபிகள் அமிர்தத்தை தருவதற்காக காத்திருக்கின்றன. லக்ஷ்மி சேவியமானம், கோடிக்கணக்கான லக்ஷ்மி காத்திருக்கின்றன பகவானின் சேவை செய்வதற்காக. அப்படிப்பட்ட கோலோக தாமத்தை விட்டு ஒரு இருதயத்திலும் பரமாத்மாக வீட்டிருக்கிற எதற்காக? நம்மை அவருடைய திருவடிகளுக்கு எடுத்து செல்வதற்காக.
ஸோ அவர்தான் உண்மை, எல்லா ஜீவராசிகளுக்கும் உண்மையான நன்மை விளம்பி. ஸோ அவருடைய அருள் கிடைக்கும்போது, அவருடைய ஆஹ், 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 இது கிடைக்கும்போது நமக்கு என்ன 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 ஆகுது, நம்ம இருதயத்தில் உள்ள இருள் நீங்குகிறது. அதற்காக தோழி வந்து கடை திறவாய் அப்படின்னு இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு. சாரி, நிறைய சமயம் எடுத்துக்கிட்டேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ் பிரபு. நிறைய ரெஃபரன்ஸ்லாம் சொன்னீங்க பிரபு. வண்டர்ஃபுல் பிரபு. தண்டத் பிரணாமம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப ஹரே நல்லா கிருஷ்ணா. இருந்தது பிரபு. பக்தர்கள் ரொம்ப கருத்துக்களை நல்லா தெரிவிக்கலாம். ஹரே சொன்னீங்க கிருஷ்ணா. பிரபு. ரொம்ப ரொம்ப நல்லா நல்லா சொன்னீங்க இருந்தது பிரபுஜி. பிரபுஜி. ஹரே ரொம்ப கிருஷ்ணா. டீப்பா டெப்தா நல்லா பாகவத்தோட கனெக்ட் பண்ணி ரொம்ப அழகா சொன்னீங்க. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. திருப்தியா இருந்தது ஹரே பிரபுஜி. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி பிரபுஜி. ரொம்ப ஹரே நல்லா ஹரே கிருஷ்ணா இருந்தது. கிருஷ்ணா. பிரபுஜி, ரொம்ப அருமையா இருந்தது. ஹரே கிருஷ்ணா. அனாலஜிஸ்லாம் ரொம்ப நல்லா கொடுத்தீங்க பிரபுஜி. அந்த மாதிரி வாஷிங் மிஷின் அதெல்லாம் சொன்னாதான் நல்லா கரெக்டா நமக்கெல்லாம் புரியறது, ரிலேட் பண்ண முடியறது. தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சரி, எல்லா ஹரே பக்தர்களும் கிருஷ்ணா இப்போ இந்த பிரபுஜி. ரூம்ல இருந்து எக்ஸிட் ஆயிட்டு we can go to the main room. Thank you பிரபு. தண்டத் பிரணாமம் பிரபு. ஹரே தண்டத் கிருஷ்ணா. வந்து ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு.